காரைக்குடி போலாமா? வணக்கம், பிரியமுடன் உங்கள் தோழி பேசுகிறேன். திருவான்மியூர்ல ஆரம்பிச்சிருக்க ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர்ல காரைக்குடி சந்தைன்னு ஒண்ணு வைக்கிறாங்க. சரி, போய் விசிட் பண்ணிட்டு வரலான்னு தான் நாங்க போனோம். பார்த்தா அவ்வளோ பெரிய பில்டிங்ல அவ்வளோ லைட்ஸ் போட்டு ரொம்பவே அழகாவே இருந்தது பார்க்க. ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு வெளிய இருந்து பார்க்க. உள்ள போய் என்னடா இருக்கு அப்படி? உள்ள அவ்ளோ கூட்டம் வேற. சரி, என்னதான் இருக்குன்னு நம்மளும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போமே. அத ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸா உங்ககிட்ட கொண்டு வரணும்க்காக நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நெறைய சென்டர்ஸ் வச்சிருந்தாங்க. தனித்தனி பிசினஸ் மாரி வச்சிருந்தாங்க. செடி, அப்புறமா சாப்பாடுக்குன்னு தனியா ஒண்ணு வச்சிருந்தாங்க. காலையில இருந்தே இருக்கு போல. ஸோ காலையில வரவங்க சாப்பிட்டுட்டு போறதுக்கு அந்த மாரி வச்சிருந்தாங்க. இந்த சாப்பாடு சென்டர் பேர் வந்து காரைக்குடி இலை சாப்பாடு. ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க வெளிய வந்தவங்கலாம். ஸோ அப்படியே போக 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 நெறைய ஆர்ட் ஒர்க்ஸ் இருந்தது. அப்படியே போயிட்டு இருக்க போகும்போது எங்களுக்கு வந்து ஒரு கடை கிடைச்சது. அந்த கடையில பார்த்தா நெறைய யுட்டென்சில்ஸ் வித்துட்டு இருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது. பக்கத்திலேயே தலையாட்டி பொம்மை அதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தாங்க. மேல மேல அந்த ரெட் கலர்ல வந்து அவங்க பேர் எழுதி வச்சிருந்தாங்க. ஸோ நெறையா நெறைய பேரே வச்சிருந்தாங்க. நெறைய பேர் வந்து கேட்டாங்க வேற, யூடியூப்க்கு எடுக்கிறீங்களான்னு. ரொம்பவே சந்தோஷமா இருந்தது வேற. ஸோ நாங்க இந்த கடையில நின்று வந்து நம்ம கை முறுக்கு வாங்கினோம். அவங்களும் வந்து காரைக்குடியில தான் இருக்காங்களாம், செட்டிநாடு பக்கத்துல. ஸோ நாங்க வந்து வாங்கிட்டோம். இதுதான் வந்து கான்டாக்ட் நம்பர். நீங்க வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து ஏதாச்சும் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். நிறையவே வித்துட்டு இருந்தாங்க. டேஸ்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. வீட்டில் வந்து சாப்பிட்டு பார்த்தோம். ஸோ சைட்லேயே குர்த்தீஸ் அந்த மாதிரிலாம் வித்துட்டு இருந்தாங்க. அப்படியே போக போக நிறைய சென்டர்ஸ் இருந்தது. ரொம்பவே அழகாவும் இருந்தது. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எப்படி பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு பார்த்தோம். அண்ட் இவங்க தான் வந்து கேட்டாது, யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களான்னு. அண்ட் ஒன் டே ஆஃபர்ல வந்து 100 ருபீஸ்க்கு 2 சோப் கொடுக்குறாங்களாம். துளசி சோப் அப்படின்னு நிறையாவே வச்சிருந்தாங்க. அண்ட் அப்படியே வர வர நிறைய கடைகள் இருந்தது. அழகா நாங்களும் பார்த்துக்கிட்டே போனோம். எந்த கடைகள் நல்லா இருக்கோ அதுல வந்து ஒரு குட்டி வீடியோ எடுத்திருந்தோம். அண்ட் நிறையா வால் ஆர்ட்ஸும் இருந்தது. ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஒர்த்து தான். காசும் இல்லை. ஸோ ஃப்ரீயா போய் உள்ள பார்த்துட்டு அண்ட் நமக்கு வேண்டிய பொருள்லாம் வாங்கிட்டு வரலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறையா ஃபுட் ஐட்டம்ஸும் இருந்தது. குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸும் அண்ட் கொஞ்சம் அந்த சாரமாக இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. நல்லா காரைக்குடி ஸ்டைலில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ குட்டீஸ் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. நிறைய சென்டர்ஸும் இருந்தது. மெடிக்கல் சென்டர்ஸ் அப்படின்லாம் இருந்தது. ஃப்ரீயாகவே நம்ம வந்து ஐ செக்கப்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் இருந்தது. மேத்ஸ் விற்றாங்க. ரொம்பவே நிறையா இருந்தது. பட் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக விட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும்தான் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருந்தது. பட் மற்றபடி அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராடக்ட் ஒர்த்தாக இருக்கும். பட் அது வந்து ரியல் பிளேஸில் போய் கேட்டிங்கன்னா அந்த ப்ரைஸ் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இங்கே வந்து ட்ரெஸ் இருக்கிற கடையில் தான் நிறைய பேர் இருந்தாங்க. ட்ரெஸ்ஸு, லேடிஸ்க்கு தேவையான ஆக்சசரிஸ் இருக்கிற கடையில் தான் நிறைய பேரே கூட்டமாகவே இருந்தது. சைட்லே ஆக்சசரிஸ், அப்புறமா கிட்ஸுக்கான டாய்ஸ் அதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. வெயிட் மிஷின்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அன்பிலீவபிள். அதெல்லாம் பார்க்கவே அழகா இருந்தது. ஸோ ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, அப்புறமா அந்த வால் ஆர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தது. வாங்கணும் போல இருந்தது. பட் இப்போதைக்கு வாங்கி எதுவும் பண்ண போகிறது இல்லைனால ஸோ நான் வாங்கலை. ரொம்ப அட்மையர் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ அப்படியே சைடில் வரப்போகும்போது எங்களுக்கு வந்து இந்த ஒரு அழகான கடை கிடைச்சிது. உள்ளே போய் பார்த்தா டிஃப்ரெண்ட்டான ஒரு யுட்டென்சில் இருந்தது. அதாவது பாத்திரம் கடை. அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எங்கள் அப்பா ஓப்பன் பண்ணி ரொம்ப அட்மையர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ட்ராவல் அப்போ என்னமோ எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு பொருள்னு சொன்னாங்க. உள்ள ஒரு டம்ளரோட கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கவே. நான்லாம் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதெல்லாம் பெருசாக இருந்தது. அதே மாதிரி வெயிட்டாகவும் இருந்தது. 2 டம்ளர் கொடுத்துருக்காங்க இதில். எங்கள் அப்பா வந்து சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அதே யோசனையாக இருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸிபிஷனில் என்ன மெயினாக ஒன்று இருந்ததுன்னா, சின்ன வயசு ஞாபகங்கள். காரைக்குடி, அதாவது ஊர் சைடில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன வயசு ஞாபகங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸிபிஷனில் வந்தது. நீங்கள் வந்திருந்தீங்கன்னா. அண்ட் இது வந்து வெள்ளை பித்தளை. அண்ட் இதுவும் வந்து குத்து விளக்கு. அவ்வளோ வெயிட்டாக இருந்தது அந்த குத்து விளக்கு. இது வந்து பிளாஸ்டிக்கே இல்லை. அது ஃபுல்லாகவே வுட்டால் செய்யப்பட்டது.
நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொன்ன மாரி பார்க்க எங்க அப்பா வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் சின்ன வயசுல நாங்க எடுத்துட்டுருப்போம். இதெல்லாம் சின்ன வயசுல நாங்க யூஸ் பண்ணுவோம். அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பார்க்க எல்லாம் ஒவ்வொரு பொருளும் பார்க்க அப்படிதான் இருந்தது. சில பொருள் தான் வந்து ஃபேஷனா இருந்தது. வந்து இத எடுத்து கொண்டு போய் நம்ம வீட்ல வச்சுக்கலாம். ஒரு ஷோகேஸ்க்காக வச்சுக்கலாம் மாரி இருந்தது. பட் இன்னும் சில பொருட்கள் நான் சொன்ன மாரி சைல்ட்ஹுட் மெமரீஸ்லாம் கொண்டு வந்தது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறதுக்கான இடம். கிட்டத்தட்ட 40,000 ரேஞ்சிலேருந்து 1,00,000 ரேஞ்ச் வரைக்கும் இருந்தது. இந்த சோஃபாலாம் கிட்டத்தட்ட நெறையாவே இருந்தது. அண்ட் இந்த பாக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ஸோ நான் என்ன பாக்ஸ் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அங்க வந்து ஒரு ஆன்டி சொன்னாங்க, "இது வந்து செட்டிநாட்ல யூஸ் பண்ற பாக்ஸு. இதுக்குள்ள வந்து சாவி, அப்புறமா முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் வைப்பாங்க" அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இது வந்து மார்பலால செய்யப்பட்ட ஒரு கல். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. அந்த கடை ஃபுல்லாவே மார்பலா தான் இருந்தது. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது நெறையா கடைகள் வந்துச்சு. இது பார்க்க வந்து ஆர்ட் ஒர்க்ஸ் மாரி இருந்தது. அண்ட் டெஃபினெட்லி அது வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்தது பண்றதுக்கு. கஷ்டமா இருக்கும் பண்றதுக்கு. கண்டிப்பா இவங்க வந்து கையால தான் பண்ணியிருக்காங்க நான் நெனைக்கிறேன். பட் எனக்கு தெரியல. ஸோ எங்க அப்பாவும் அட்மையர் பண்ணிட்டு வந்தாங்க. வீட்ல என்னென்னலாம் சூட் ஆகும்ன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அப்படியே புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டேன். "இதெல்லாம் வேணாம்ப்பா இப்ப நமக்கு. முதல்ல இருக்கிற வீட பார்த்துப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். அண்ட் இது வந்து புக்ஸ் இருக்கிற ஒரு செக்ஷன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ₹20க்கு 2 புக் தரேன்னு சொன்னாங்க. இது வந்து லாக்கர்ஸ்க்கு வந்து நாங்க வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கீழ இருக்கு. அடையா, டி நகர் அந்த மாரி பிரான்ச்சா இருக்கு போல. நீங்க வந்து அத ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இப்ப இந்த வீடியோவ எதோட முடிக்கலாம் அப்டின்னா, இந்த மாரி காரைக்குடில நெறைய இடங்கள் இருக்கு அப்டின்னு சொல்லி ஒரு போர்ட் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தது. அண்ட் இந்த வீடியோவ நாங்க இத்தோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ரொம்பவே நன்றி உங்களோட டைம் எடுத்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு. தேங்க் யூ ஆல். பை பை.